தமிழ்நாட்டின் வரலாற்று காலத்தில் மிக பெரும் நிலப்பகுதியை கொண்ட ஆட்சி பகுதி கொங்கு நாடு என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆமாங்க, தமிழக புவியியலில் கொங்கு நாடுதான் பரப்பளவில் பெரிய நாடு. அதன்பின் பாண்டிய நாடு, அதன்பின் தொண்டை நாடு, அதன்பின் குறைந்த பரப்பை கொண்டதுதான் சோழ நாடு. அப்புறம் ஏன் மூவேந்தர்களின் லிஸ்டில் கொங்கு மற்றும் தொண்டை நாட்டு ஆட்சியாளர்கள் குறிக்கப்படுவதில்லைன்னு கேக்குறீங்களா? மூவேந்தர் வரலாறு ஒரு தனி வரலாறு. கொங்கு மற்றும் தொண்டை மண்டலம் முழுக்க ஒரே ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டதில்லை. கொங்கு நாட்டை கங்கர்கள், பாண்டியர்கள், கேரளர்கள், வேளிர்கள், சோழர்கள் என்று பல பேரரசுகள் ஆட்சி செஞ்சாங்க. அதே போலதான் தொண்டை நாட்டையும் பல்லவர்கள் வர்றதுக்கு முன்பு வேளிர்கள், தொண்டைமான்கள், இளந்திரிகர்கள் என்று பல ஆட்சியாளர்கள் ஆண்டாங்க. ஆனா சோழம், பாண்டியம் இரண்டும் பெரும்பாலும் இந்த வேந்தர்களால் மட்டும்தான் ஆளப்பட்டது. அதனாலதான் முடியுடை மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு இவங்க மட்டுமே உரிமை கொண்டாடி அதில் திரும்ப ஆட்சியாளரா வரணும்னு போராடிக்கிட்டே இருந்ததாலதான் 2 குலத்துக்கும் 2000 வருட வரலாறு இருக்கு. கொங்கு மற்றும் தொண்டை நாட்டுக்கு உரிமையான குலமா யாரும் இல்லை. அதை மீட்க யாரும் முயற்சிக்கவும் இல்லை. அது அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வலிமையுள்ள ஆட்சியாளர்களால ஆளப்பட்டது. இன்ஃபேக்ட் 13ஆம் நூற்றாண்டில் சோழர்களை முழுக்க அப்புறப்படுத்தப்படாம இருந்திருந்தா மீண்டும் சோழர்கள் ஆட்சி கூட எழுந்து வந்திருக்கும். அந்த வகையில் சங்க காலத்தில் செழித்து ஓங்கிய மூவேந்தர் மரபு சேரர், சோழர், பாண்டியர் என அதே வரிசையில் அழிந்தும் போனது. யார் எப்படி காணாம போனாங்கன்ற வரலாறு இன்னும் தெளிவா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.